மலை மீது அமைந்துள்ள முருகனின் 6வது படை வீடான பழமுதிர் சோலையில் நடைபெற்ற சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் முழங்க சாமி தரிசனம். மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மலை மீது அமைந்துள்ள முருகனின் 6வது படை வீடான பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி இன்று மாலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது பெய்த மழையும் பொருட்படுத்தாது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க சாமி தரிசனம் செய்தனர். கந்த சஷ்டி திருவிழாவானது கடந்த 2ஆம் தேதி கோவிலில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய முருகன் தினந்தோறும் ஆட்டுக்கிடாய், அன்னம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் பக்தர்களுக்கு கோவில் வளாகத்தில் காட்சியளித்தார். சஷ்டியின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜையில் வைக்கப்பட்டிருந்த வேல் வாங்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கோவிலின் ஈசான திசையில் கஜமுகனையும் கோவில் முன்பாக சிங்க முகனையும் வதம் செய்த முருகன் தொடர்ந்து வெள்ளிமயில் வாகனத்தில் எழுந்தருளியவர் அவ்வைக்கு சுட்ட பழம் வேண்டுமா அல்லது சுடாத பழம் வேண்டுமா என கேள்வி எழுப்பியதாக கருதப்படும் நாவல் மரத்தடியில் சூரபத்மனையும் முருகன் வதம் செய்யும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது கூடியிருந்த பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணை முட்டியது. சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது மழை பெய்ய தொடங்கியது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முருகனையும் வழிபட்டு சென்றனர். பக்தர்களின் கூட்டம் கட்டுக்கடங்காத அளவில் இருந்ததால் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.